Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 226வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா புத்தகத்தை ஆரம்பித்து ஏசாயா 1 முதல் 3 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மனந்திரும்புவதற்கான அவருடைய அழைப்பையும் தமது மக்களிடம் உண்மையான இருதயத்துடன் திரும்பி வர வேண்டும் என்ற அவருடைய ஆழமான விருப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றன. வெளிப்புற மார்க்க செயல்கள் மட்டும் போதாது, நீதி, நேர்மை, இரக்கம் மற்றும் முழு மனதுடன் கீழ்ப்படிதல் ஆகியவற்றையே தேவன் விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். எச்சரிப்பும் நியாயத்தீர்ப்பும் இருந்தாலும் அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு அவர் நம்பிக்கையையும் மன்னிப்பையும் மீட்பையும் அளிக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய திருத்துதலை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் உண்மையுடன் நடப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய தயாரான இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 226 of the Bible Challenge. Today we begin reading the book of Isaiah. And our reading covers Isaiah chapter 1 to 3. These passages reveal God's holiness, His call to repentance, and His deep desire for His people to return to Him with sincere hearts. The Lord reminds us that outward religion alone is not enough. He desires justice, righteousness, mercy, and wholehearted obedience. Even in the midst of warning and judgment, God offers hope, forgiveness, and restoration to those who turn to Him. As we continue this journey through God's Word, let us humble ourselves before the Lord, receive His correction, and walk faithfully in His ways. Let us begin today with hearts that are ready to listen and obey His voice. ஏசாயா அதிகாரம் 1. Isaiah chapter 1. வசனம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். Verse 1. The vision of Isaiah the son of Amoz, which he saw concerning Judah and Jerusalem in the days of Uzziah, Jotham, Ahaz, and Hezekiah, kings of Judah. வசனம் 2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். Verse 2. Hear, O heavens, and give ear, O earth, for the Lord hath spoken. I have nourished and brought up children, and they have rebelled against me. வசனம் 3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். Verse 3. The ox knoweth his owner, and the ass his master's crib. But Israel doth not know, my people doth not consider. வசனம் 4. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். Verse 4. Our sinful nation, a people laden with iniquity, a seed of evildoers, children that are corrupters, they have forsaken the Lord. They have provoked the Holy One of Israel unto anger. They are gone away backward. வசனம் 5. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. Verse 5. Why should ye be stricken any more? Ye will revolt more and more. The whole head is sick, and the whole heart faint. வசனம் 6. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும்
நொதிக்கிற இரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. Verse 6. From the sole of the foot even unto the head, there is no soundness in it, but wounds, and bruises, and putrefying sores. They have not been closed, neither bound up, neither mollified with ointment. வசனம் 7. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ்ந்தேசம் போல் இருக்கிறது. Verse 7. Your country is desolate, your cities are burned with fire, your land, strangers devour it in your presence, and it is desolate, as overthrown by strangers. வசனம் 8. சீயோன் குமாரத்தி திராட்சைத் தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். Verse 8. And the daughter of Zion is left as a cottage in a vineyard, as a lodge in a garden of cucumbers, as a besieged city. வசனம் 9. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். Verse 9. Except the Lord of hosts had left unto us a very small remnant, we should have been as Sodom, and we should have been like unto Gomorrah. வசனம் 10. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். Verse 10. Hear the word of the Lord, ye rulers of Sodom, give ear unto the law of our God, ye people of Gomorrah. வசனம் 11. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. Verse 11. To what purpose is the multitude of your sacrifices unto me? Saith the Lord, I am full of the burnt offerings of rams, and the fat of fed beasts, and I delight not in the blood of bullocks, or of lambs, or of he-goats. வசனம் 12. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? Verse 12. When ye come to appear before me, who hath required this at your hand, to tread my courts? வசனம் 13. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனிச்சகிக்க மாட்டேன். Verse 13. Bring no more vain oblations. Incense is an abomination unto me. The new moons and Sabbaths, the calling of assemblies, I cannot away with. It is iniquity, even the solemn meeting. வசனம் 14. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். Verse 14. Your new moons and your appointed feasts my soul hateth. They are a trouble unto me. I am weary to bear them. வசனம் 15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Verse 15. And when ye spread forth your hands, I will hide mine eyes from you. Yea, when ye make many prayers, I will not hear. Your hands are full of blood. வசனம் 16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். Verse 16. Wash you, make you clean,
Put away the evil of your doings from before mine eyes. Cease to do evil. வசனம் 17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். Verse 17. Learn to do well, seek judgment, relieve the oppressed, judge the fatherless, plead for the widow. வசனம் 18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவீரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரச் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். Verse 18. Come now, and let us reason together, saith the Lord. Though your sins be as scarlet, they shall be as white as snow. Though they be red like crimson, they shall be as wool. வசனம் 19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். Verse 19. If ye be willing and obedient, ye shall eat the good of the land. வசனம் 20. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று. Verse 20. But if ye refuse and rebel, ye shall be devoured with the sword. For the mouth of the Lord hath spoken it. வசனம் 21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதின் குடிகள் கொலைபாதகர். Verse 21. How is the faithful city become an harlot? It was full of judgment, righteousness lodged in it, but now murderers. வசனம் 22. உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. Verse 22. Thy silver is become dross, thy wine mixed with water. வசனம் 23. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. Verse 23. Thy princes are rebellious and companions of thieves. Every one loveth gifts and followeth after rewards. They judge not the fatherless, neither doth the cause of the widow come unto them. வசனம் 24. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓகோ, நான் என் சத்துருக்களில் கோபமாறி என் பகைஞருக்கு நீதியைச் சரிக்கட்டுவேன். Verse 24. Therefore saith the Lord of hosts, the mighty one of Israel, Ah, I will ease me of mine adversaries, and avenge me of mine enemies. வசனம் 25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். Verse 25. And I will turn my hand upon thee, and purely purge away thy dross, and take away all thy tin. வசனம் 26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். Verse 26. And I will restore thy judges as at the first, and thy counselors as at the beginning. Afterward thou shalt be called the city of righteousness, the faithful city. வசனம் 27. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். Verse 27. Zion shall be redeemed with judgment, and her converts with righteousness. வசனம் 28. துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். Verse 28. And the destruction of the transgressors and of the sinners shall be together, and they that forsake the Lord shall be consumed. வசனம் 29. நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள்.
நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். Verse 29. For they shall be ashamed of the oaks which ye have desired, and ye shall be confounded for the gardens that ye have chosen. வசனம் 30. இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். Verse 30. For ye shall be as an oak whose leaf fadeth, and as a garden that hath no water. வசனம் 31. பராக்கிரமசாலி சணற்குளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வெந்து போகும் என்று சொல்லுகிறார். Verse 31. And the strong shall be as tow, and the maker of it as a spark, and they shall both burn together, and none shall quench them. ஏசாயா அதிகாரம் 2. Isaiah chapter 2. வசனம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். Verse 1. The word that Isaiah the son of Amoz saw concerning Judah and Jerusalem. வசனம் 2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். Verse 2. And it shall come to pass in the last days, that the mountain of the Lord's house shall be established in the top of the mountains, and shall be exalted above the hills, and all nations shall flow unto it. வசனம் 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். Verse 3. And many people shall go and say, Come ye, and let us go up to the mountain of the Lord, to the house of the God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths. For out of Zion shall go forth the law, and the word of the Lord from Jerusalem. வசனம் 4. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. Verse 4. And he shall judge among the nations, and shall rebuke many people, and they shall beat their swords into plowshares, and their spears into pruning hooks. Nation shall not lift up sword against nation, neither shall they learn war any more. வசனம் 5. யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். Verse 5. O house of Jacob, come ye, and let us walk in the light of the Lord. வசனம் 6. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கைநெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரைப் போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. Verse 6. Therefore thou hast forsaken thy people the house of Jacob, because they be replenished from the east, and are soothsayers like the Philistines, and they please themselves in the children of strangers. வசனம் 7. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இரதங்களுக்கும் முடிவில்லை. Verse 7. Their land also is full of silver and gold, neither is there any end of their treasures. Their land is also full of horses, neither is there any end of their chariots. வசனம் 8. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். Verse 8. Their land also is full of idols. They worship the work of their own hands, that which their own fingers have made. வசனம் 9. சிறியவனும் குனிகிறான்,
பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். Verse 9. And the mean man boweth down, and the great man humbleth himself. Therefore forgive them not. வசனம் 10. கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். Verse 10. Enter into the rock, and hide thee in the dust, for fear of the Lord, and for the glory of his majesty. வசனம் 11. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். Verse 11. The lofty looks of man shall be humbled, and the haughtiness of men shall be bowed down, and the Lord alone shall be exalted in that day. வசனம் 12. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். Verse 12. For the day of the Lord of hosts shall be upon every one that is proud and lofty, and upon every one that is lifted up, and he shall be brought low. வசனம் 13. லீபனோனிலுள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானிலுள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும். Verse 13. And upon all the cedars of Lebanon that are high and lifted up, and upon all the oaks of Bashan. வசனம் 14. உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும். Verse 14. And upon all the high mountains, and upon all the hills that are lifted up. வசனம் 15. உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும். Verse 15. And upon every high tower, and upon every fenced wall. வசனம் 16. தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். Verse 16. And upon all the ships of Tarshish, and upon all pleasant pictures. வசனம் 17. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். Verse 17. And the loftiness of man shall be bowed down, and the haughtiness of men shall be made low, and the Lord alone shall be exalted in that day. வசனம் 18. விக்கிரகங்கள் கட்டுடி ஒழிந்துபோம். Verse 18. And the idols he shall utterly abolish. வசனம் 19. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். Verse 19. And they shall go into the holes of the rocks, and into the caves of the earth, for fear of the Lord, and for the glory of his majesty, when he ariseth to shake terribly the earth. வசனம் 20. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துக்களிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு. Verse 20. In that day a man shall cast his idols of silver, and his idols of gold, which they made, each one, for himself to worship, to the moles and to the bats. வசனம் 21. மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துரிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். Verse 21. To go into the clefts of the rocks, and into the tops of the ragged rocks, for fear of the Lord, and for the glory of his majesty, when he ariseth to shake terribly the earth. வசனம் 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Verse 22. Cease ye from man, whose breath is in his nostrils, for wherein is he to be accounted of? ஏசாயா அதிகாரம் 3. Isaiah chapter 3. வசனம் 1.
இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும். Verse 1. For, behold, the Lord of hosts, doth take away from Jerusalem and from Judah the stay and the staff, the whole stay of bread, and the whole stay of water. வசனம் 2. பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும். Verse 2. The mighty man, and the man of war, the judge, and the prophet, and the prudent, and the ancient. வசனம் 3. 50 பேருக்கு அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியனையும் விலக்குவார். Verse 3. The captain of 50, and the honorable man, and the counselor, and the cunning artificer, and the eloquent orator. வசனம் 4. வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார், பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். Verse 4. And I will give children to be their princes, and babes shall rule over them. வசனம் 5. ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர்வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். Verse 5. And the people shall be oppressed, every one by another, and every one by his neighbor. The child shall behave himself proudly against the ancient, and the base against the honorable. வசனம் 6. அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல. Verse 6. When a man shall take hold of his brother of the house of his father, saying, Thou hast clothing, be thou our ruler, and let this ruin be under thy hand. வசனம் 7. அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாயிருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். Verse 7. In that day shall he swear, saying, I will not be an healer, for in my house is neither bread nor clothing, make me not a ruler of the people. வசனம் 8. ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. Verse 8. For Jerusalem is ruined, and Judah is fallen, because their tongue and their doings are against the Lord, to provoke the eyes of his glory. வசனம் 9. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். Verse 9. The show of their countenance doth witness against them, and they declare their sin as Sodom. They hide it not. Woe unto their soul, for they have rewarded evil unto themselves. வசனம் 10. உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். Verse 10. Say ye to the righteous, that it shall be well with him, for they shall eat the fruit of their doings. வசனம் 11. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். Verse 11. Woe unto the wicked, it shall be ill with him, for the reward of his hands shall be given him. வசனம் 12. பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே,
உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். Verse 12. As for my people, children are their oppressors, and women rule over them. O my people, they which lead thee cause thee to err, and destroy the way of thy paths. வசனம் 13. கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார். Verse 13. The Lord standeth up to plead, and standeth to judge the people. வசனம் 14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதின் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சத் தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. Verse 14. The Lord will enter into judgment with the ancients of his people, and the princes thereof, for ye have eaten up the vineyard. The spoil of the poor is in your houses. வசனம் 15. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கிச் சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Verse 15. What mean ye, that ye beat my people to pieces, and grind the faces of the poor, saith the Lord God of hosts. வசனம் 16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். Verse 16. Moreover the Lord saith, because the daughters of Zion are haughty, and walk with stretched forth necks and wanton eyes, walking and mincing, as they go, and making a tinkling with their feet. வசனம் 17. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். Verse 17. Therefore the Lord will smite with a scab the crown of the head of the daughters of Zion, and the Lord will discover their secret parts. வசனம் 18. அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் விரைச்சிந்தாக்குகளையும். Verse 18. In that day the Lord will take away the bravery of their tinkling ornaments about their feet, and their qualls, and their round tires like the moon. வசனம் 19. ஆரங்களையும் அஸ்தகடகங்களையும் தலைமுக்காடுகளையும். Verse 19. The chains, and the bracelets, and the mufflers. வசனம் 20. சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்தபரணிகளையும். Verse 20. The bonnets, and the ornaments of the legs, and the headbands, and the tablets, and the earrings. வசனம் 21. தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும். Verse 21. The rings and nose jewels. வசனம் 22. வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும். Verse 22. The changeable suits of apparel, and the mantles, and the wimples, and the crisping peens. வசனம் 23. கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். Verse 23. The glasses, and the fine linen, and the hoods, and the veils. வசனம் 24. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். Verse 24. And it shall come to pass, that instead of sweet smell there shall be stink, and instead of a girdle a rent, and instead of well set hair baldness, and instead of a stomacher a girding of sackcloth, and burning instead of beauty. வசனம் 25. உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பெலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். Verse 25.
Thy men shall fall by the sword, and thy mighty in the war. வசனம் 26. அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். Verse 26. And her gates shall lament and mourn, and she, being desolate, shall sit upon the ground. பைபிள் சவாலின் 226வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் பரிசுத்தமானவரும் நீதியுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் என்பதை அறிந்தோம். அவர் தமது மக்களை பாவத்தை விட்டு விலகி உண்மையான மனந்திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் திரும்பி வர அன்போடு அழைக்கிறார். அவரை தேடுகிறவர்களை தண்டிப்பதல்ல, அவர்களை மீட்டெடுத்து புதுப்பிப்பதே அவருடைய விருப்பம் என்பதை இந்த வாசிப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் கீழ்ப்படிதலோடு வாழவும், நீதியை நாடவும், ஆண்டவருடைய மாறாத கிருபையில் நம்பிக்கை வைக்கவும் நம்மை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். நாளை 227வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 226 of our Bible challenge is now complete. Today we were reminded that God is holy, just, and full of mercy. He lovingly calls His people to turn away from sin and return to Him with sincere hearts. His desire is not to condemn but to restore those who seek Him in repentance and faith. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading inspire us to live in obedience, pursue righteousness, and place our hope in the Lord's unfailing grace. Let us continue growing together in His truth. See you tomorrow for day 227. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.